ஹை கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கொஞ்சம் வாய்ஸ் கேவலமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து லவ்லி ஆல்கன் அப்படிங்கிற பிஎல் மேங்கா தான். ஸோ இந்த மேங்காவோட ஸ்டார்டிங்லேயே சாங் வந்து அவனோட பிரதருக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணி லீக்கு வந்து அவனோட ஹார்ட் பீட் வந்து ஃபைனலாக நார்மல் ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்கும் நிம்மதி பெருமூச்சே வருது. சார் கேட்காங்க, நீ பெட்டராக ஃபீல் பண்ணுறல, அப்படி இருந்தாலும் நீ ஒரு டைம் வந்து ஸ்கூலில் இருக்க இன்ஃபர்மரிக்கு போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறாங்க. சாங்கும் ஆமாம், அவனை வந்து செக் பண்ணணும், சம் ரேஷஸ் வந்து வந்திருக்கலாம் அவன் பாடியில், அது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். பட் வந்து லீக் வந்து இது எதுவுமே அவனோட மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகலை. அவனோட தாட்ஸ் எல்லாமே சாங் மேலே தான் இருக்குது. சாங் வந்து இவன் என்ன சொல்ல வரான் அப்படிங்கிற மாதிரி அவனையே பார்த்துட்டு இருக்க, சடனாக லீ வந்து பிரதர்னு சொல்லிடுறான். இவனுக்கு என்ன சொல்லனே தெரியல. ஆனால் அவனை சுற்றி இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அதோட அந்த சீன் வந்து அங்கே கட் ஆகுது. லீக்கு வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவன் வந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்கான், எனக்கு இந்த ஃபீலிங்கே பிடிக்கல, சென்டர் ஆஃப் அட்டென்ஷனாக இருக்குது. சின்ன வயசில் நான் மற்றவங்கள விட டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால எல்லாரும் என்னை வந்து ஒதுக்கி வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் புள்ளி பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறமா யாரெல்லாம் என்னை புள்ளி பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே என்ன ப்ரப்போஸ் பண்ண என் பின்னாடி சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்கிறான். இந்த மாதிரி ஒரு ட்ராமாட்டிக் வேலை நான் வந்து சென்டர் ஆஃப் அட்டென்ஷன் ஆனது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் திங்க் பண்ணிகிட்டு இருக்கான். நல்ல வேலை சாங் வந்து என் கூட இருந்தான். சாங் மட்டும் இல்லை அப்படின்னா அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறதே எனக்கு தெரியலை. அரை மயக்கத்தில் நான் எதுவும் வளரிருக்க மாட்டேன்ல, இல்லை வளரிருக்க மாட்டேன் அப்படின்ட்டு இவனே சமாதானப்படுத்திகிட்டு இருக்க. அந்த டைமில் லீயோட ஃப்ரெண்ட் வந்து வரான். அவனுக்கு வந்து ஒரு ஜூஸும் கொடுக்குறான். இதை நீ வந்து ட்ரிங்க் பண்ணலாம்ல, ஏன்னா நீ நிறைய வாட்டி இதை குடிச்சு நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்ல, இவனும் தேங்க்ஸ் சொல்லிட்டு, செரிமனி அதுக்குள்ளே முடிஞ்சிடுச்சா, ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு அப்படின்னு கேட்க, ஆமாம் முடிஞ்சிடுச்சு, டீச்சர் சொன்னாங்க நீ போயிட்டு அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம் வேணாமா, ரெஸ்ட் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா டேரெக்டாக வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறான். அப்படியா, ரொம்ப நல்லது, என் ஃபேமிலி மெம்பர்ஸை கூப்பிடாமல் இருக்கிற வரைக்கும் நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி லீ சொல்ல, அதை பற்றிலாம் எனக்கு தெரியலை, ஆனால் சாங் கூட டீச்சர் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க, இது கோயின்சிடென்ஸாக இருக்குன்னு எனக்கு தோணலை அப்படின்னு சொல்கிறான். என்ன அப்படின்ட்டு இவனும் கேட்குறான். இல்லை, இன்னைக்கு நடந்தது எல்லாத்தையுமே அவன் சொல்கிறான். அவன் வந்து உன்னோட நேம் டேக்கை வந்து கரெக்டாக எடுத்து உன்கிட்ட கொடுத்தான். அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஸ்பீச்சை விட்டுட்டு உனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்காக வந்தான். இதெல்லாம் வச்சுட்டு நான் வந்து வேறு ஏதோ திங்க் பண்ணியிருப்பேன், நீ வந்து அவனை பிரதர்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, குடிச்ச ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையுமே துப்பிடுறான். ஷாக்கில் வேறு ஏதோவா அப்படின்னு வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். வேறு எதுனா நீ என்னடா திங்க் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ஷாக்காக, அதுக்கப்புறம் தான் அவன் ரியலைஸ் பண்ணுறான், ஏன்னா பிரதர், ஆனால் பிரதர்னு சொன்னானா, உண்மையாகவே நான் வந்து அவனை பிரதர்னு சொன்னானா அப்படிங்கிற மாதிரி ரீகால் பண்ண, இவன் வந்து பிரதர்னு சொல்லியிருக்கான். இந்த சிக்னஸ் வந்து ஒரு காற்று மாதிரி என்னோட வில் பவர் எல்லாத்தையுமே உடச்சி எரிஞ்சிட்டு என்னோட ப்ராமிஸ்லாம் மறக்க வச்சிடுச்சே. 2 வருஷமாக நான் அந்த ஸ்கூலுக்கு தெரியாமல் இதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்படி ஒரே நிமிஷத்தில் வந்து என்னோட ப்ராமிஸை வந்து தவிடுபுடி ஆக்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இவன் நினச்சிட்டு இருக்கான். இப்போ பிரதர் வந்து என்ன பண்ணுவான், என் மேலே கோவத்தில் இருப்பானோ அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் வந்து நெகட்டிவாக திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவனோட ஃப்ரெண்டுக்கு வந்து எப்படி வந்து இவன் சாங் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் அப்படிங்கிற ஸ்டோரியெல்லாம் சொல்கிறான். இதானா, நானும் அப்படி தான் நினச்சேன். ஏன்னா சாங்கும் நீயும் வந்து பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இல்லை, உங்கள் சர்நேம்ஸ் கூட டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு என்ன புரியலைன்னா, உன்னை டேரெக்டாக அடாப்ட் பண்ணிக்கலாம்ல, அது என்ன அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க, அதை தான் நானும் முன்னாடியே அங்கிள் கிட்ட கேட்டேன். அங்கிள் என்ன சொன்னாங்கன்னா, என்னோட அம்மாவும் அப்பாவும் வந்து ரொம்ப அமேசிங்கான பீப்புளாம், அவங்களோட இடத்த வந்து இந்த வேர்ல்டில் யாராலையுமே ரிப்ளேஸ் பண்ண முடியாது, அதை நான் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னை வந்து அடாப்ட் பண்ணல அப்படின்னு இவன் சொல்கிறான். ஸோ இதான் விஷயமா அப்படின்ட்டு லீயோட ஃப்ரெண்டும் சொல்லிட்டு, அவங்க வந்து ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, ரொம்ப நைஸ் பீப்புளாக இருக்காங்க, அவங்கள மாதிரி சாங்கும் ரொம்ப நல்லவனாக இருக்கான், நீ வந்து பார்க்கல, சாங் வந்து இவ்வளோ கூலாக வந்து அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணால் தெரியுமா, புகழ்ந்து தள்ள, நான் அதை பார்க்கல அப்படிங்கிறதே எனக்கு வருத்தம் தான். ஆனால் அந்த சீனை வந்து எனக்கு இமேஜின் பண்ண முடியும். இருளில் மாட்டிக்கிட்ட எனக்கு ஒரு வெளிச்சம் மாதிரி என்னோட பிரதர் வந்து வந்திருப்பான். எப்படி நம்ம பூமிக்கே ஒரு சன் வந்து வெளிச்சமாக இருக்கோ, அதே மாதிரி நம்ம லீயோட லைஃப்பில் வந்து சாங் வந்து அந்த சன்னாக இருக்கிறான். அதெல்லாம் இவன் நினச்சி பார்த்துட்டு அவன் ஃபேஸ்லாம் வந்து அப்படியே ஃப்ளஷ் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி ட்ரிங்க் கூட ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவன் திங்க் பண்ணுறான். அதுக்கப்புறம் குடிச்சு முடிச்சுட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆமாம், கேட்க மறந்துட்டேன், நீ ஃபஸ்ட் டைம் வந்து அலர்ஜி கண்டுபிடிச்சிருப்பல்ல, உனக்கு இந்த மாதிரி அலர்ஜி இருக்குது அப்படிங்கிறத, அப்போ வந்து இதை விட சிவியராக இருந்திருக்கும்ல அப்படின்ட்டு அவனோட ஃப்ரெண்ட் கேட்க, அதை பற்றி எனக்கு தெரில, ஆனால் நான் வந்து 3 வயசாக இருக்கும்போது தான் அந்த மாதிரி வந்துச்சு, ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படி 2 பேரும் பேசிக்கிட்டே வரும்போது ஒரு பொண்ணு வந்து நம்ம லீயை ஸ்டாப் பண்ணுறா. லீயை ஸ்டாப் பண்ணிவிட்டு, நீ நல்லா இருக்கல்ல, இப்போ பெட்டராக ஃபீல் பண்ணுறல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அவள் ரொம்ப ஷையோட கேட்குறா. அதோட இந்த சீன் வந்து இங்கே க்ளோஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு நான் எப்படி ரிவ்யூ பண்ணேன் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.